பேசலாமா? நடிகர் விஜயகாந்த் அப்படின்ற பெயர் சொன்னாலே எல்லாருக்குமே மனசு வந்துட்டு வெளியே நம்ம மக்களோட அதரல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட சொல்லுங்க. அதுதான் நீ சொன்ன மாதிரிதான். நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் 3 வருஷம் இருந்திருக்கேன். அவர் நடிச்ச படத்துல நானும் துணை நடிகராக இருக்கேன். அவர் அதான் ஸ்கிரீனுக்கு அந்த வசனங்கள் பேசுறது மட்டும் உண்மையா இருக்காது, செய்யற செயலும் உண்மையா இருக்கும். நிஜ வாழ்க்கையிலும் ஆமா ஆமா, நிஜ வாழ்க்கையிலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்டு கொண்டு எனக்கு ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்கும்போது என்ன சாப்பாடு இருக்கோ அதுதான் அவங்களுக்கு இருக்கும், பெரிய ஆர்டிஸ்டுக்கு இருக்கும். அதே மாதிரி எல்லாத்தையும் துணை நடிகர் பெரிய நடிகர் பார்க்காம சக நடிகரா பார்த்து யாரு வந்து பேசினாலும் காது கொடுத்து கேட்பாரு விஷயத்த. அது எந்த ஒரு சூழ்நிலையா இப்ப நான்லாம் ஒரு ஃபைட் சீன் எடுத்துருந்தாங்க. ஃபைட் சீன்னாலே கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். அந்த இதுலயே வந்து நான் நேரில் பார்க்கும்போது சில பெப்சி தொழிலாளர்கள் சில விஷயங்கள் சொல்லி அதையும் கேட்கிறாரு, ஃபைட்டும் பண்றாரு, அதையும் கேட்கிறாரு. அது வந்து சாதாரண ஒரு ஆமா ரெண்டையுமே பார்க்கறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அதை நான் நேர்ல பார்த்தேன். நான் அதுதான் தமிழ் சினிமா அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியல் வாழ்க்கையில வந்துட்டு அதுலயும் ஜெயிச்சிட்டாரு. ரெண்டு பக்கமும் மக்களின் மனசு வந்துட்டு என் கேப்டன் திரும்பி வரமாட்டாரா அப்படின்னு ஒரு ஏக்கம் தான். கண்டிப்பா நடிகரா நீங்க பயணம் பண்றீங்க. ஆமா இல்ல, எனக்கு அதுதான். எனக்கு காலையில அவர் வீட்டு பக்கத்துலதான் நான் இருக்கேன். கேட்கும் போது அது ஒரு ஃபேக்கா இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஆமா, ஏன்னா முன்னாடி ஊடகத்துல வந்துட்டு அவர் இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு தவறான செய்தி. ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி ஒரு அதுதான் இந்த இவர மாதிரி. அதான் இப்ப நீங்க சமீபத்திலே நீங்களே பத்திரிகையாரங்க பேட்டி கேட்கும்போது யாரோட ஒரு ஆள் கூட பேட் கமெண்ட் சொன்னது இல்லையா? ஒரு சின்னதா கூட சொல்லிக்கலாமே, அவருடைய அரசியல் ரீதியா எப்படி பண்ணிட்டாரு லைட்டா சொல்லி யாருமே சொன்னது இல்லையா? அவங்க நீங்களே நிறைய பேட்டி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஒரு மனுஷன் எல்லாத்துக்குமே நல்லவங்களா ஆக முடியாது. ஆனா அது ஒரு அபூர்வமான ஆளுநர். அப்படிப்பட்டவராக தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம பல்வேறு தரப்பினர் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் மறைமுகமா நிறைய உதவிகள் செய்யறாரு, அது யார் மக்கள் கிட்ட சொல்ல மாட்டாரு. காரணம் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? அது ஆமா, தர்மம் செய்யறது வலது கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு. இல்ல அதுதானே எனக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய இம்ப்ரெஷனா தானே இருக்கு. அதை பார்த்து முடிஞ்ச அளவு 10 ரூபா இருக்க இடத்துல 1 ரூபாயாவது செய்யணும்னு தோணுதுல. அது மாதிரி ஏன்னா அவர் விளம்பரப்படுத்திருந்தாருன்னா அது தெரிய அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். இது வந்து கேள்விப்பட்டு வரும்போதுதான் சரி நம்மளும் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்ற தோணுது. அவர் இல்லைனாலும் அவரோட சினிமா கண்டிப்பா, அவர் இல்லைனாலும் அவரோட தர்மம், அவரோட வீரம், அவரோட தைரியம் காலம் பேசும். நன்றி ஐயா. நடிகர் விஜயகாந்த் அப்படின்னு சொன்னாலே ஒரு பக்கம் வந்து தர்மத்தின் தலைவன் அப்படின்ற பேரை தான் வருது. உங்களோட பார்வை, உங்களோட இறங்க நீங்க சொல்ற மாதிரி உள்ளவரோட பாடல்கள் எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு நிமிஷமும். ஏன்னா நிறைய பேருக்கு சாதாரணமா எளிமையான மக்கள் எல்லாத்துக்குமே வந்து ஃபைட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். அது ஃபைட்னா ரொம்ப பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நியாயமா விஜயகாந்த் சார் தானோ அப்படின்னு தோணும். ஏன்னா ரொம்ப சரியான விஷயங்களை தட்டி கேட்கறது, நியாயத்துக்காக போராடுறது, நீதிக்காக தலைவணங்கிறது, இப்படிப்பட்ட படங்கள் தான் அவர் தொடர்ந்து நடிச்சாரு. வெறும் படங்கள்ல மட்டும் இல்ல, யதார்த்த வாழ்க்கைக்குள்ளரே அவர் அநேகமா அப்படிதான் இருந்தார். ஒரு சம்பவம் எங்கிட்ட நாங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். டீனர்ல யாரோ ஒரு லேடி ஒருத்தவரோட பர்ஸ் வந்து ஸ்நாச் பண்ணிட்டு ஒருத்தர் ஓடிட்டு இருந்தோம். இவர் இறங்கி சினிமால எப்படி அதே மாதிரியே ஓடி போய் அவங்கள வாங்கி கொடுத்து சேவ் பண்ணதா நான் கேள்விப்பட்டேன். நிஜ வாழ்க்கையிலும் ஒரு ஹீரோவா தான் இருக்கு. நிச்சயமா நிஜ வாழ்க்கையில ஒரு ஹீரோ தான். ஒரு ஹீரோவை நம்மளாம் இழந்துட்டோங்கிறது பெரிய இழப்பு தான். இருந்தாலும் அவரோட விஷயங்கள் நமக்கு எல்லாமே சுத்தி இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நிச்சயமா அவரோட என்ன சொல்றது, அவர் பேரிழப்பா இருந்தாலும் அவருடைய ஆத்மா வந்து இந்த சினிமா துறை மேல எப்பயுமே ஒரு பார்வை வச்சிருக்கோம். சினிமா துறை நல்லா இருக்கணும்னு நினைக்கும். வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் ஒண்ணு இருக்கு இல்லையா? அது கண்டிப்பா இவரோட பேரு அந்த மாதிரி ஒரு பேரா இருக்கணும். நன்றி. விஜயகாந்த் அப்படின்ற ஒரு தலைப்பை எல்லாரும் மனசுலயுமே ஒரு பெரிய நீங்கா இடம் பெற்றிருக்காரு. உங்களோட பார்வை? அதுதாங்க அவர் எப்படி சொல்றது, அவர் நேரடியா பல கோடி பேருக்கு அவரோட இழப்பு பெரிய இழப்பு தான். அது சினிமா துறை சினிமாவில் அன்றிலிருந்து இன்ன வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு அது அவங்க சொல்றாங்க, கூட இருந்தவங்க நிறைய பேர் சொல்றாங்க அவர் அந்த அளவுக்கு சாட்சியா வாழ்ந்திருக்காரு. அவரோட இறப்பு பெரிய துயரத்துக்குரியது. நிறைய பேருக்கு உதவி பண்றாரு, அதையே வெளியே சொல்ல மாட்டேங்கிறாருன்னு மக்களோட கேள்வி இருக்கு. என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன காரணங்கிறது தெரியல. ஆனா அவரோட இயல்பு உதவி செய்யறது தான். எளியவனுக்கு உதவி செய்யறதுல அவர் ரொம்ப ஒரு அதை நம்ம பார்த்துருக்கோம். நடிகர் சங்கத்துல இருந்து நம்ம ஜூனியர் சார்ந்து பார்க்குற காலத்துல இருந்து அவர் நேர்பட பேசுவார். எதா இருந்தாலும் போய் தைரியமா சொல்லலாம். அப்படி ஒரு தலைவராக தான் இருந்தார். அவர் பெரிய ஆளுங்களுக்கு எப்படி இருந்தாருங்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம்.
சாதாரண ஒரு ஜூனியர்ஸ் போனால் கூட கூப்பிட்டு என்னென்னு கேட்பாரு. அவங்க என்ன பிரச்சனை அங்கேயே கூப்பிட்டு அது சம்மந்தமான எல்லாரும் கூப்பிட்டு ஒரு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு தலைவனாக தான் இருந்தார். அவரோட இழப்பு மிகப்பெரிய இழப்பு தான் தமிழகத்துக்கு. கண்டிப்பா அவரோட இசை, பாட்டு எல்லாமே நம்ம ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமாம், கண்டிப்பாக அவர் செய்த செயல் இனி சினிமா இருக்கும் வரை அவரோட புகழ் நிலைத்திருக்கும். எல்லாருமே அதை சொல்லுவாங்க. நன்றி. நடிகர் விஜயகாந்த் அப்படின்னு சொல்ற போது எல்லாரும் மனசுலும் உங்களோட மனதில் இந்த அளவுக்கு நீண்டா இடம் பெற்றிருக்காங்க. விஜயகாந்த் சார் வந்து என்னன்னா, விஜயகாந்த் சார் வீட்டில் வந்து மச்சான் 2 பேர் வேலை பார்த்துருக்காங்க. டிரைவரு, ஒருத்தர் ஆஃபீஸ் பாய். நான் சொல்கிறேன் 85, 80. அவங்க வந்து நிறையா விஷயம் நமக்கு சொல்லுவாங்க. நம்மளும் விஜயகாந்த் சாரை பார்த்து தான் நான் சினிமாவில் நடிக்க வந்தேன். ஜூனியர் ஆர்டிஸ்டாக வந்து வல்லரசு படம் நான் நிறையா வேடிக்கை பார்த்துருக்கேன். அவர்கிட்ட பிடிச்ச ஒரு குணம் என்னன்னா, அந்த ஒரு அக்கறை இருக்குல்ல. அக்கறை அப்படின்னா இப்போ வந்து ஒரு அம்மா ஒரு பிள்ளை மேலே அக்கறை பண்ணலாம், இப்போ நல்லபடியாக வரணும், நல்ல ஒரு அப்பா அக்கறை பண்ணலாம், நல்லபடியாக வரணும் அப்படின்னு. ஆனால் விஜயகாந்த் சார் வந்து யாராக இருந்தாலும் அக்கறைப்படுவார். என்னடா எவனால இருந்தாலும் பரவாயில்ல, பெரியவனா இருந்தாலும் நீ எவ்வளோ நாள் என் கூட இருப்ப, நீ அடுத்த கட்டத்துக்கு வாடா, ஒரு படம் பண்ணுறா, நீ படம் பண்ணி ஒரு பெரிய லெவல் வாடா, போடா, ஒரே மாதிரி இருக்காரா அப்படின்னு ஒரு அக்கறை இருக்குல்ல. ஒரு வாய்ப்பு தேடி போனாலும், ஒருத்தருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாலும், சரத்குமார் சாரா இருக்கட்டும், மன்சூர் அலிகானா இருக்கட்டும், அருண் பாண்டியா இருக்கட்டும், எவ்வளோ நடிகர்கள் சாரால வந்து வளர்க்கப்பட்டு இந்த தமிழ் சினிமாவில் உச்சத்தில் நிறைய பேர் இருக்காங்க, அறிமுகமாக இருக்காங்கன்றால அதை வந்து உரிமையா அவருக்கு இந்த கேரக்டர் கொடுங்க, பண்ணுவாப்புல அவன் பண்ணுவான் கொடுங்க ஏன் அப்படின்னு டைரக்டர் சண்டை போட்டு சில விஷயங்கள் வாங்கி கொடுத்து நடிக்க வைக்கிறதுன்றது தமிழ் சினிமாவில் அது எந்த பெரிய உச்சத்துல எம்ஜிஆர் சாரா இருந்தாலும், சிவாஜி சாரா இருந்தாலும், ரஜினி சார், கமல் சார் கூட தயங்குவாங்க, அதை சொல்றதுக்கு தயங்குவாங்க. ஆனா கேப்டன் சார் அதை தயங்க மாட்டாரு, அதை சொல்லுவாரு. ஏங்க நம்மள மாதிரி தாங்க அவனும் வரட்டுமே, வளரட்டுமே, சாப்பிடட்டுமே, என்ன இருக்க போகுது அப்படின்றது அந்த அந்த பிராங்கா உடச்சி விடுறது இருக்குல்ல. ஒரு விஷயத்த மூடி வைக்கிறதுனா கிடையாது. ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் என்னடா பிரச்சனை வாடா அப்படின்னு, எதுனாலடா படம் நிற்குது, அதாவது ப்ரொடியூசர் வந்து லாபம் சம்பாதிக்கணும், ப்ரொடியூசர் வந்து நஷ்டமாயிடக்கூடாது. அவனுக்கு புத்திமதி சொல்லுவாரு, இல்லடா இப்படி பண்ணாதராது, இப்படிதான்டா இருக்கணும், அதை இப்படி எர்றா, அப்படின்னா லாபம் சம்பாதிக்க முடியும். அந்த அக்கறை வந்து எல்லாருக்கும் மேலேயும் செலுத்துவாரு. அரசியல்ல இருக்கட்டும், தொண்டர் மேலேயும் செலுத்துவாரு. நீங்க ஒரு மீட்டிங்லாம் நீங்க பேசியிருக்கும் போது பாத்துருக்கீங்கன்னா, அதாவது ஏங்க இங்கிருந்து நீங்க ரொம்ப நாள் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, நீங்க இடையில பிரச்சனை கூட நடக்கலாம், அதெல்லாம் வந்து நீங்க பார்த்து அன்பா எந்த பிரச்சனை நான் பாத்துக்கிறேன், நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு தான் கரெக்டா போகணும், பார்த்து வண்டி ஓட்டணும். எல்லாருக்குமே அவங்க மண்டபத்துல வரவங்க கூட எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் போகணும், சாப்பிட்டுட்டு தான் போகணுன்றது ஒரு விஷயத்த வந்து தமிழ் சினிமாவிலும் சரி, அரசியலும் சரி, அந்த மக்களுக்கு வந்து எடுத்துட்டு போய் ஒரு விஷயம் சொன்னது விஜயகாந்த் சார் தான். நம்ம போய் சேர்ல உட்காந்து நம்ம ஒரு ஷூட்டிங் போனா உட்காந்து சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், நம்ம பிளேட்லயும் இப்போ சிக்கன் மீன் வருது அப்படின்னா அவர் அன்னைக்கு போட்ட விதை தான் அது. அன்னைக்கு போட்ட விதை தான் இன்னைக்கு எல்லாருக்குமே அது கிடைக்குது. அந்த ஒரு விஷயம் அவர் எடுத்துட்டு வரலன்னா அது ரொம்ப கஷ்டம். அவர் நிறைய இருக்கு அது மாதிரி அவரால் வளர்ந்தவங்க, அவரால் வந்து பெரிய உச்சத்தை தொட்டவங்க. அது நான் கேப்டனோட ரசிகன், ரொம்ப பிடிக்கும். எல்லா நடிகரும் பிடிக்கும், ஆனால் கேப்டன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மாதிரியே நான் ஃபைட் பண்ணுவேன், அவர் மாதிரியே நான் பேசுறது, ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறது எல்லாமே அந்த விஜயகாந்த் சாரை பார்த்து சில விஷயம் போது இந்த மாதிரி ஒரு நடக்கும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகி போச்சு. ஏன்னா தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு நடிகன் திருப்பி வரவும் முடியாது, திருப்பி பிறக்க முடியாது. விஷயங்கள் தான் ஒழிச்சுக்கிட்டே. ஆமா, ஒழிச்சுட்டே இருக்கு. நீங்க எப்படி அதை பார்ப்பீங்க? இப்போ ஒரு நடிகன் ஒரு பிரச்சனை அப்படின்னா, சரி அது என்ன பிரச்சனைன்னு பாரு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தானே போவான். ஆனா கேப்டன் அப்படி இல்லையா, என்னடா பிரச்சனை, என்னடா இங்க வாடா அப்படின்னு டக்குன்னு இறங்கி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு அப்புறமா வீட்டுக்கு போவார். அது எத்தனை பேரால எந்த நடிகர் எவ்வளவு நடிகர் பண்ணியிருக்கான்ற வரலாறு இருக்குல்ல, யாருமே கிடையாது. அது கேப்டன் ஒரு ஆள் மட்டும்தான் அது மேல. அதனால கேப்டன் வந்து இழந்தது பெரிய ஒரு இழப்பு தான். நம்ம கூட தான் இருப்பார். ஆமா, கண்டிப்பா. நன்றி. நன்றி.